சங்கீதம் 14. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். முதலாவது அறிவுறுத்தும் சங்கீதம் துன்மார்க்கனை குறித்து. தாவீது 14வது சங்கீதத்தை எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினார் என்று தெளிவாக தெரியவில்லை. சவுல் தாவீதை துன்புறுத்திய போது அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போது அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவை இரண்டுமே யூகங்கள்தான். மெய்யாகவே இந்த சங்கீதத்தை தாவீது எப்போது எழுதினார் என்பது ஆதாரபூர்வமாக தெரியவில்லை. அப்போஸ்தலர் பவுல் 14வது சங்கீதத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை தன்னுடைய நிருபத்திலே மேற்கோளாக காண்பித்திருக்கிறார். யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். மனுஷன் தன்னுடைய நல்ல சுபாவத்தில் இருந்து தீய சுபாவத்திற்கு மாறிவிடுகிறான். மனுஷனுடைய துர்க்குணமே அவனுடைய பாவத்திற்கு பிரதான காரணம். தாவீது தன்னுடைய சத்துருக்கள் மூலமாய் தனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தையும் நெருக்கத்தையும் ஆபத்தையும் பற்றி 3வது சங்கீதத்தில் இருந்து 14வது சங்கீதம் வரையிலும் எழுதியிருக்கிறார். 8வது சங்கீதத்தின் செய்தி மாத்திரம் சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. மற்ற சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் தாவீதின் சத்துருக்கள் அவரை தூஷித்ததையும் அவரை துன்பப்படுத்தியதையும் ஒடுக்கியதையும் நெருக்கியதையும் விரிவாக சொல்லுகிறார். இதுவரையிலும் தன்னுடைய சத்துருக்கள் மூலமாய் தனக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி சொன்ன தாவீது இந்த சங்கீதத்தில் அந்த பிரச்சனைகளின் மூல காரணத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய சுபாவம் கேடுள்ளதாய் இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் கேடானதை சிந்தித்து கேடானதை செய்கிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் மாத்திரமல்ல, மனுபுத்திரர் எல்லோருமே ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். துன்மார்க்கமான இந்த உலகத்திற்கு விரோதமாக தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். மனுஷருடைய அருவருப்பான கிரியைகளை பற்றி தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தாவீது மனுஷர் மீது தான் சொல்லுகிற குற்றச்சாட்டிற்கு ஆதாரமும் கொடுக்கிறார். அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லை. பிறரை துன்பப்படுத்துகிறவர்கள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். ஏழை எளியவர்களின் ஆலோசனைகளை அவர்கள் அலட்சியம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக தாவீது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார் என்று தாவீது விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் சொல்லுகிறார்.